சென்னையில் மழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மாநகராட்சி சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து செய்திகளுடன் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, சொல்லுங்க, மாநகராட்சி சார்பில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து சொல்லுங்க. சென்னை மாநகராட்சி சார்பில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான பனீந்தர் ரெட்டி அவர்களும் அதே போன்று மாநகராட்சியினுடைய ஆணையர் கார்த்திகேயன் அவர்களும் இன்று காலை முதல் இங்கு துவங்கப்பட்டுள்ள 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையினை கண்காணித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக எந்த இடங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறதோ அவர்களிடம் அந்த புகார்கள் குறித்தான விவரங்களை பெறப்பட்டு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன. நாம் இருக்கக்கூடிய அறையில் முழுவதிலுமாக இங்கு இரவு முதல் 24 மணி நேரமும் இந்த கட்டுப்பாட்டு அறையானது செயல்பட்டு வருகிறது. சார், தற்பொழுதைய சூழலில் எந்த மாதிரியான அந்த புயலினுடைய தாக்கம் மாநகராட்சி அளவில் இருக்கு, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? இதுவரைக்கும் 8 மரங்கள் சாய்ந்துள்ளன என்று தகவல் பெறப்பட்டுள்ளது. 7 மரங்கள் ஏற்கனவே அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. இன்னொரு மரம் அப்புறப்படுத்தும் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் 279 நபர்களை தாழ்வான பகுதிகளிலிருந்து மேலான பகுதிகளுக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். மற்றவர்களை கொண்டு செல்வதற்கு அதிகாரிகள் களத்தில் இருக்கிறார்கள். மாநகராட்சி அதிகாரிகள், பிற துறை அதிகாரிகள் களத்தில் இருக்கிறார்கள். அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வேறு ஏதாவது படகுகள் அந்த மாதிரி இது தண்ணீர் தேங்கி இருக்கும் பொழுது எடுப்பதற்கான நடவடிக்கைகள் வேறு எதாவது இருக்கு? இல்லை, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்த அதிகாரிகள் களத்தில் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் எந்த விதமான புகாரும் வரப்பெறவில்லை. வரப்பெற்றால் நிச்சயமாக அவர்களுடன் தொடர்பு கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தற்பொழுது வரை பெரிய அளவில் சென்னை மாநகராட்சியில் இழப்புகள் ஏற்படவில்லை. அதே போன்று தண்ணீர் தேங்கமும் சீராக இருப்பதாக கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை கண்காணித்து வருகின்றனர். அதே போன்று ஏற்கனவே மாநகராட்சி சார்பில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்வதற்கான எண்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி சென்னையினுடைய கோடான 044, அதற்கு அடுத்தபடியாக 25619206, அதே போன்று 25611951, 25384965, 25383694, 25367823, 25387570 என்ற 6 எண்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் சென்னை மாநகராட்சியினுடைய அவசர கட்டுப்பாட்டு மையத்தை தொடங்கலாம் என்றும், தொடர்ச்சியாக இங்கு அதிகாரிகள் 24 மணி நேரமும் நிலைமையை கண்காணித்து வருகின்றனர். தேவையான உதவிகள் மக்களுக்கு மரம் விழுதல், அதே போன்று தண்ணீர் தேங்கி இருப்பது உள்ளிட்ட எந்த விதமான இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் உடனடியாக மாநில கட்டுப்பாட்டு மையத்தையும், அதே போன்று மாநில கட்டுப்பாட்டு மையமான 1070 அல்லது இந்த 6 எண்களில் மாநகராட்சியினுடைய அவசர கட்டுப்பாட்டு மையத்தையும் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர்.